Hi all, welcome to CAD Education. ஸோ இந்த செஷனில் மாடிஃபை கமெண்ட்ஸில் நம்ம பாலிலைன் எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்ப்ளைன் வந்து எப்படி எடிட் பண்ணுறது, அப்புறம் ஹேட்ச் எடிட் பண்ணுறது, அப்புறம் அரே வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதான் இந்த கமெண்ட்ஸ்லாம் பி எடிட், ஸ்ப்ளைன் எடிட், ஹேட்ச் எடிட், அரே எடிட். ஸோ ஆட்டோகேட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே மெனு பாரில் இங்கே மாடிஃபை டேப்பில் வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஹேட்ச், பாலிலைன், ஸ்ப்ளைன், அரே இருக்குதுங்களா, இதுதான் அந்த எடிட்டிங், தட் இஸ் மாடிஃபைங் கமெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா இங்கே ரிப்பனில் இங்கே மாடிஃபைல இங்கே வந்து உங்களுக்கு எடிட் பாலிலைன், எடிட் ஸ்ப்ளைன், எடிட் ஹேட்ச், எடிட் அரே இருக்கு. ஓகேங்களா. ஸோ வந்து பாலிலைன் வந்து எப்படி எடிட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து பி. ஆக்சுவலாக நீங்கள் பாலிலைன் எடிட்டும் டைப் பண்ண பி எடிட், அதாவது பி எடிட்னு ஷார்ட்டாக. ஆனால் நீங்கள் பின்னு கொடுத்தாலே உங்களுக்கு வரும். ஓகேங்களா. இல்லாட்டி டிஸ்பிளே ஏரியாவில் நீங்கள் பின்னு கொடுத்தனா அந்த கமாண்ட் வரும். ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் டைனமிக் இன்புட் வந்து ஸ்டேட்டஸ் பாரில் ஆனில் வச்சுருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பாலிலைன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பி எடிட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே செலக்ட் பாலிலைன் கேட்குது. ஓகேங்களா. செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்னு ஒரு ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ளோஸ். ஸோ கொடுத்தோன்னே க்ளோஸ் ஆகிடுது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து திரும்ப ஓப்பன் வேணும், நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அண்டு வந்து ப்ரீவியஸ் ஆப்ரேஷன் என்னவோ அதை அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதான் இதில் இருக்க ஓப்பன் க்ளோஸ் ஆப்ஷன். ஸோ அடுத்து ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வித் என்னென்னு பார்ப்போம். வித் வந்து என்னென்னா வந்து இப்போ நான் வித் கொடுத்தேன்னா ஸோ நியூ வித் ஃபார் ஆல் செக்மெண்ட்ஸ் கேட்குது. ஸோ என்ன வித் வேணுமோ நீங்கள் ரிசர்வ் பண்ணலாம். இப்போ 100 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்டும் உங்களுக்கு இந்த வித் வந்து 100 ஆயிடுச்சு பாருங்க. ஓகேங்களா. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வேணும்னா 100 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து நம்ம ஜாயின் பார்க்கலாம். ஸோ என்ட்ரு கொடுத்து வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து லைன் கமாண்டில் நான் இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், பி எடிட் போகிறேன். ஸோ செலக்ட் பாலிலைன் கேட்குது. நான் கிளிக் பண்ணுறேன். யூ வாண்ட் டு டர்ன் இட் டு 1. ஸோ இது வந்து பாலிலைனாக மாற்றணுமா அந்த லைன் செக்மெண்ட்டை. இது ஒரு சிங்கிள் என்டிட்டியை இப்போ மாற்றலாம் பார்த்தீங்கன்னா. அதாவது பாலிலைனாக மாற்றிடலாம். ஸோ எஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இது ஜாயின் கொடுங்க. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறேன். ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா 4 செக்மெண்ட்ஸ் ஆட் ஆகும். அப்புறம் என்ட்ரு கொடுத்து வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பாலிலைனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி லைன் செக்மெண்ட்ஸை நீங்கள் பாலிலைனாக ஒரு சிங்கிள் என்டிட்டியாக மாற்றிடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து திரும்ப பிஎடிட் போகிறேன். ஸோ இது செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னா 8 வெர்டெக்ஸ் இருக்கு. நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ளைனாக நீங்கள் மாற்றலாம். ஸோ கொடுத்த உடனே கர்வாக மாறிடும். ஓகேங்களா. திரும்ப இது கர்வ் வேணாலும் டி கர்வ் கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா இந்த மாதிரி கர்வ் இல்லாமல் இந்த மாதிரி லைனாக மாறிடுது. ஓகேங்களா. ஸோ இது ஒரு பாலிலைனாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிட் இருக்குது. ஃபிட் கொடுத்தேன்னா திரும்ப உங்களுக்கு இது கர்வாக மாறிடும். ஓகேங்களா. அதுதான் வந்து டி கர்வ் ஃபிட் ஸ்ப்ளைன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் டைப் ஜென்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னா வந்து சப்போஸ் இப்போ வந்து ஒரு பாலிலைன் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறேன். இது லைன் செக்மெண்ட் நம்ம மாற்றிக்கலாம். லைன் பேட்டர்னு. ஸோ இதில் போயிட்டு ஸோ இது கொடுத்தேன்னா ஸோ இந்த லைனை வச்சு நான் பாலிலைன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் இப்போ ஸ்கேல் மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகுறது தெரியும். எடிட் கிளிக் பண்ணுறேன். இந்த லைன் டைப் ஜென் கொடுக்குறேன். ஸோ இதை ஆன் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த சேஞ்சஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதான் லைன் டைப் ஜென்ரேட். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து
இந்த என்ட்ரு கொடுத்து வெளியே வந்துடுறேன். ஸோ இப்போ அடுத்தது எடிட் போகிறேன். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி இந்த ரிவர்ஸ் கமெண்ட் வந்து ப்ரீவியஸ் செஷனில் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மற்ற ஆப்ஷனில் பார்த்துட்டு ஓப்பன் ஜாயின் வித் ஃபிட் ஸ்ப்ளைன் டீகப், அப்புறம் இப்போ தான் லைன் டைப் இதை பார்த்தோம் ரிவர்ஸாக. ஓகேங்களா? ஸோ அடுத்து எடிட் வர்டெக்ஸ் போனால், ஸோ எடிட் வர்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வர்டெக்ஸ் இங்கே ஸ்டார்டிங் இது காமிக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்தடுத்தது போகும். நெக்ஸ்ட் அடுத்தது கொடுக்குறேன் மூவ் ஆகுது. ஸோ ப்ரீவியஸ் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் போகும். ஓகேங்களா? ஸோ பிரேக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போயிட்டு இந்த லைன் வந்து பிரேக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த 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 இதில் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் இது. ஸோ பிரேக் போயிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இது கோன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து இது இந்த வேர்டெக்ஸ் மூவ் ஆகுது. இது கோன் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இதுவாகிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இருக்குது. ஸோ இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எங்கே இன்சர்ட் பண்ணும், ஸோ சே லொக்கேஷன் ஃபார் நியூ வேர்டெக்ஸ் கேட்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வேர்டெக்ஸ் இந்த சைடு இருக்குது. திரும்ப நெக்ஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் இன்சர்ட் கொடுத்துட்டு ஸோ நான் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணலாம். கொடுத்தோன்னே இது மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் வேர்டெக்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ திரும்ப நீங்கள் ப்ரீவியஸ் இதுக்கு போகும். ஸோ இதில் வந்து வேறு மூவ் கொடுத்தீங்கன்னா இப்போ மூவ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நியூ லொக்கேஷன் ஃபார் மார்க் இதை வந்து எங்கே மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ இங்கே கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல மூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதான் மூவ் வேர்டெக்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஜன் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ ரீஜன் என்னென்னா வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி காமிக்கும். அதான் வேறு ஒன்றும் இல்லை. ரீஜன் கொடுத்தீங்கன்னா வேறு ஒன்றும் உங்களுக்கு சேஞ்ச் தெரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஞ்சன்ட் ஒன்று இருக்குது. இதை நம்ம கர்வாக மாற்றினா தான் உங்களுக்கு அது தெரியும். நான் காமிக்கிறேன். இப்போ வித் பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டனும் வித் இருக்குது. ஸோ வித் பார்க்கலாம். நம்ம ஸோ வித் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் ஃபார் நெக்ஸ்ட் செக்மெண்ட் கேட்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் வித் வந்து நான் 0 கொடுத்துருக்கேன். எண்டிங் வித் வந்து 200 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸ்டார்டிங் வித் 0 கொடுத்தேன். எண்டிங் வித் வந்து 1 கொடுத்தோன்னா உங்களுக்கு இது மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இது நம்ம கொடுத்து எக்ஸிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதனால நீங்கள் அண்டு கொடுத்துக்கலாம். முன்னாடி இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ திரும்ப வந்து எடிட் வேர்டெக்ஸ் போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் எக்ஸிட் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் வந்து நான் பீலைன் இந்த மாதிரி வரைகிறேன். ஆர்க் போடுறேன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து எடிட் போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ எடிட் போயிட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு நான் எடிட் வேர்டெக்ஸ் போடுறேன். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டன் போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இருந்து இங்கேருந்து போகிறேன். இதில் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். இந்த இடத்துலேருந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இதை ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு எடிட் வேர்டெக்ஸ் போகிறேன். ஸோ போயிட்டு ஓகேங்களா? ஸோ நான் இந்த வேர்டெக்ஸ்க்கு வந்துட்டேன். ஸோ இப்போ போன ஸ்ட்ரெயிட்டன் போயிட்டு எங்கேருந்து எங்கே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன்.
ஸோ கோ கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்ட்ரைட் ஆகிடும். கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஸ்ட்ரைட்டன் ஆப்ஷன். ஸோ அடுத்தது வந்து அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குன்னா உங்களுக்கு எடிட் வெர்டெக்ஸில் டேஞ்சன்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இது மாதிரி பாலிலைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாலிலைன் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இதை போய் நான் பீரியட் கொடுக்குறேன். இது வந்து ஒரு கர்வாக மாற்றிடுறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், எடிட் வெர்டெக்ஸ் போயிட்டு டேஞ்சன்ட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு டைரக்ஷன் ஆஃப் வெர்டெக்ஸ் டேஞ்சன்ட் கேட்குது. ஓகேங்களா? ஸோ எந்த டைரக்ஷனில் வேணும். ஸோ நான் டைரக்ஷன் இப்படி காமிக்கிறேன். கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் ஸ்ப்ளைனாக மாற்றி பாருங்கள். இது க்ளோஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஸ்ப்ளைனாக மாற்றினேன். ஸோ இப்போ போயிட்டு எடிட் வெர்டெக்ஸ் போயிட்டு டேஞ்சன்ட் கொடுக்குறேன். ஸோ நான் டைரக்ஷன் வந்து இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை போயிட்டு ஸோ இதை ஃபிட் கர்வ் கொடுங்க. ஸோ கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனுக்கு மாறினது பார்த்தீங்களா? ஓகேங்களா? ஸோ திரும்ப வந்து நான் என்ன பண்ணுறேன், எடிட் வெர்டெக்ஸ் போயிட்டு டேஞ்சன்ட் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த டைரக்ஷன் காமிக்கிறேன். ஸோ இந்த சைட் காமிச்சேன். ஸோ உங்கள் கர்வ் இப்படி மாறுறது பார்த்தீங்களா? ஸோ அதான் வந்து உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஓப்பன் ஜாயின் வித் எடிட் வெர்டெக்ஸு அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபிட்டு, ஸ்ப்ளைன், டீகர்வ், ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம். அது மாதிரி எடிட் வெர்டெக்ஸில் நம்ம இது எல்லா ஆப்ஷனும் பார்த்துட்டோம். பிரேக், இன்செட், மூவ், ரீஜன், ஸ்ட்ரைட்டன், டேஞ்சன்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பி எடிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளைன் எடிட் பார்க்கலாம். ஸோ வந்து ஸ்ப்ளைன் எடிட்டும் நீங்கள் மாடிஃபை டேப்லேருந்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ரிப்பன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் வந்து ஸ்ப்ளைன் எடிட் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுக்கும்போதே உங்களுக்கு இங்கே வந்து அந்த கமாண்ட் நீங்கள் வரும். அப்படின்னா நீங்கள் ட்ராயிங் ஏரியாவில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது டிஸ்பிளேயில் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கும். அதுக்கு நீங்கள் டைனமிக் இன்புட் வந்து ஆனில் வச்சுருக்கோம் ஸ்டேட்டஸ் பாரில். ஸோ முதல்ல நம்ம ஸ்ப்ளைன் வந்து க்ரியேட் பண்ணலாம். அப்போ தான் அது நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ணுறேன் ஸ்ப்ளைன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதே ஆப்ஷன் தான் இங்கே கமாண்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் கொடுத்தனா ஆஸ் நம்ம பாலி லைன் அது பி எடிட்டை வந்து நம்ம பார்த்தோம்ல பாலி லைன் க்ளோஸ் பண்ணுறது அதே தான். க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அண்டுனா ப்ரீவியஸ் ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ அதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாயின் இருக்குது. இதுவும் அதே தான் சேம். சப்போஸ் நான் இன்னொரு ஸ்ப்ளைன் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. சிக்னல் கொடுத்துட்டேன். இப்போ 2 சிங்கிள் இதுவாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து பீரியட் கொடுத்து ஜாயின் கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் இதுவாக ஆகிடும். திரும்ப கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து டபுள் கிளிக் பண்ணுவேன். இது கிளிக் பண்ணி ஜாயின் கொடுக்குறேன். கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் இதுவாகிடும். ஓகேங்களா?
ஸோ அதான் வந்து ஜாயின். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிட் டேட்டா, எடிட் வெர்டெக்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ரிவர்ஸ் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். இப்போ ரிவர்ஸ் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது இந்த ஏரோ வந்து, ஓகேங்களா. ஸோ இதே வந்து நான் ரிவர்ஸ் கொடுத்தேன்னா, ஸோ ஸ்ப்ளைன் ஹஸ் பின் ரிவர்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதான் வந்து ஸோ ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ளைன் ஹஸ் பின் ரிவர்ஸ்னு இதுங்களா. ஸோ வந்து அந்த ஆப்ஷன் உங்களுக்கு அந்த மாதிரி வரும். ஸோ அடுத்தது அண்டு கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆப்ரேஷன் முன்னாடி நான் சொன்னேன் நான், ஓகேங்களா. ஸோ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஜாயின் நம்ம பார்த்துட்டோம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து ஃபிட் டேட்டா, ஃபிட் வெர்டெக்ஸ், அப்புறம் கன்வெர்ட் டு பாலிலைன் இருக்கு. ஸோ ஃபிட் டேட்டா வந்து என்னென்னா வந்து இப்போ அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பார்ப்போம். ஸோ இது கொடுத்தோன்னா உங்களுக்கு ஆட், க்ளோஸ், டெலீட் எல்லாமே இருக்குது. என்ன ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ ஆட் கொடுத்தோன்னா display existing fit point on spline. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன் நான் இந்த பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்கு நியூ பாயிண்ட் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அங்கே ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை அங்கே வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபிட் டேட்டாவில் இருக்க ஆடு, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெலீட் இருக்குது, க்ளோஸ் இருக்குது. க்ளோஸ்னால் வந்து ஸோ அதே தான் க்ளோஸ் ஆப்ஷன் இது. அடுத்தது பண்ண டெலீட்னா வந்து ஸோ வந்து இப்போ டெலீட் கொடுத்தீங்கன்னா எந்த இது கொடுக்குறீங்களோ டெலீட் ஆகிடும். இப்போ சப்போஸ் இதை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பர்டிகுலர் வெர்டெக்ஸ் வந்து டெலீட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து கிங்க்குன்னு ஒன்று இருக்கு. ஸோ இது கொடுத்தீங்கன்னா ஸோ நான் இதை என்ட்ரு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ திரும்ப வந்து ஃபிட் டேட்டா போடுறேன், கிங்க்குன்னு போடுறேன், ஓகேங்களா. ஸோ கிங்க் வந்து இப்போ வந்து எந்தெந்த பாயிண்ட் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அங்கங்கே உங்களுக்கு வெர்டெக்ஸ் பாயிண்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான், ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் இன்னும் எல்லாமே உங்கள் இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்லாம் வந்து நீங்கள் ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நிறைய வெர்டெக்ஸ் பாயிண்ட் இருக்குனால பார்த்தீங்கன்னா இது வந்து கர்வ் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் இதை மாற்றிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுதான் நிறைய வெர்டெக்ஸ் பாயிண்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஸோ இதில் வந்து அடுத்தது ஃபிட் டேட்டாவில் மூவ் இருக்குது. ஸோ மூவ் வந்து அப்படியே அந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் மூவ் பண்ணி எங்கே வைக்கணுமோ அது வைக்கிறது, ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ அடுத்தது வேர்ட்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காமிக்கும் இந்த வெர்டெக்ஸ் எல்லாம். அப்புறம் அடுத்து ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன வந்து ஃபிட் டேட்டாவில் டேஞ்சட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டேஞ்சட் வந்து எந்த பாயிண்ட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த கர்வ் வந்து டைரக்ஷனுக்கு இதுவாகும், ஓகேங்களா. ஸ்டார்ட் டேஞ்சட். ஸோ என்டர் எந்த டைரக்ஷன் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கர்வ் ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் இருக்குது. ஸோ டாலரன்ஸ் என்னென்னா வந்து உங்களுக்கு அந்த வேர்டெக்ஸ்க்கும் இந்த கர்வுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு அதுதான் வந்து டாலரன்ஸு. ஸோ வந்து இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபிட் டாலரன்ஸ் கேட்குது. சப்போஸ் நான் ஒரு 100 என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டெக்ஸ் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து தள்ளி இருக்குது. ஸோ திரும்ப வந்து நான் வந்து டாலரன்ஸ் கொடுத்துட்டு
சாரி ஃபிட் டேட்டா போயிட்டு இந்த டாலரன்ஸ் வந்து 300 கொடுக்குறேன். ஸோ மூமெண்ட் தருதுங்களா, அதே வந்து டாலரன்ஸ் வந்து 3 கொடுக்குறேன், கிட்ட போயிடுது பாருங்க. ஸோ இது மாதிரி டாலரன்ஸ் 500 கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து அந்த டாலரன்ஸ் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ அடுத்தது, ஸோ இதில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஆட், க்ளோஸ், டெலீட், கிங், மூவ், பர்ஜ், டேஞ்சன்ட் டாலரன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, எடிட் வெர்டெக்ஸ் இருக்கு. ஸோ எடிட் வெர்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில் வந்து ஆட்னா வந்து சிமிலர்லி நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அங்கே வந்து வெர்டெக்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது இடத்துல ஸ்பெசிஃபை பாயிண்ட் ஆன் ஸ்ப்ளைன். ஓகேங்களா. ஒரு பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணும் ஸ்ப்ளைனில். ஓகேங்களா. ஸோ ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து வெர்டெக்ஸ் கிரியேட் ஆகும். அதுதான். ஓகேங்களா. ஸோ வெர்டெக்ஸ் ஆட் பண்ணுறது தான் இருக்கிற நம்ம வந்து ப்ரீவியஸ் இதில் பார்த்த மாதிரி தான். ஆக்சுவலாக அந்த ஃபிட்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே தான் ஃபிட் டேட்டாவில். ஓகேங்களா. ஸோ பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபை பாயிண்ட் ஆன் ஸ்ப்ளைன். இந்த ஸ்ப்ளைன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே ஆட் ஆகும் மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதான் வந்து ஆடு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எடிட் வெர்டெக்ஸ் போகிறேன். ஸோ டெலீட் இருக்குது. ஸோ டெலீட்னா வந்து எங்கே டெலீட் பண்ணணும், நீங்கள் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கண்ட்ரோல் டெலீட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதான் வந்து எடிட் வெர்டெக்ஸ். அண்டு கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணா வந்து நீங்கள் எங்கே மூவ் பண்ணுறீங்களோ அந்த வெர்டெக்ஸ் மூவ் நியூ லொக்கேஷன் காமிக்கும். ஸோ இந்த பாயிண்ட் காமிக்குது. ஸோ இதை நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் வந்து இடத்துல மூவ் ஆனு காமிக்கும். ஸோ ப்ரீவியஸ் கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வெர்டெக்ஸ் வரும். இது எங்கே மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது, ஸோ நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக இந்த கமெண்ட் ப்ராம்ப்டிபிலிட்டி வந்து டேப்ல எங்கே இருந்தோன்னா வந்து ரிப்பன்ல இந்த மாடிஃபைல இருக்க ஸ்ப்ளைன் எடிட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை டபுள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடிட் வெர்டெக்ஸில் நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட், டெலீட் பார்த்தோம், மூவ் பார்த்தோம். அப்புறம் வெயிட்னு ஒன்று இருக்குது. ஸோ வெயிட்டு வந்து என்னென்னா வந்து அந்த வெர்டெக்ஸ்க்கும் அந்த கர்வுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ பார்த்தீங்கன்னா நியூ வெயிட்னு கேட்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மூவ் ஆகும் இந்த இடத்துல. ஸோ இந்த பாயிண்ட் கொடுக்குறேன் நான். இப்போ வந்து நியூ வெயிட் வந்து நான் இப்போ வந்து ஒரு 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த 2 மூவ். அதே வந்து திரும்ப வந்து நான் 200 கொடுக்குறேன். ஸோ திரும்ப வந்து நான் வந்து ஒரு 30 கொடுக்குறேன். அப்படியே அந்த மூமெண்ட்டு தான் திரும்ப 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 2 கொடுக்குறேன். ஸோ அப்படியே தள்ளுங்க. ஸோ அந்த வேர்டெக்ஸ்க்கும் இந்த கர்வுக்கும் உள்ள அந்த உள்ள அந்த கேப் தான். சரிங்களா. ஸோ அடுத்தது வெயிட் பார்த்துட்டோம், மூவ் பார்த்துட்டோம். எலிவேட் ஆர்டர் ஒன்று இருக்குது. ஸோ எலிவேட் ஆர்டர்னா வந்து நியூ வேர்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான், நம்பர் ஆஃப் வேர்டெக்ஸ். ஸோ எலிவேட் ஆர்டர் கொடுத்துட்டேன். ஸோ வந்து நீங்கள் ஒரு 4 இருக்குது, நான் வந்து ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வேர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இதில் தெரியுது. ஸோ அதுதான் வந்து எலிவேட் ஆர்டர்.
ஓகேங்களா. ஸோ இந்த எடிட் வேர்டெக்ஸில் ஆட், டெலிட், எலிவேட், ஆர்டர், மூவ், வெயிட் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதில் ஃபிட் டேட்டா ஆப்ஷன் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து கன்வெர்ட் டு பாலிலைன் ஒன்று இருக்கு. ஸோ அது என்னென்னா வந்து இது வந்து உங்களுக்கு நிறைய பாலிலைன் செக்மெண்ட்ஸாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கன்வெர்ட் டு பாலிலைன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரெசிஷன் கேட்கும். ஸோ வந்து நான் வந்து ஒரு 20 கொடுக்குறேன், இல்லாட்டி நம்ம 5 வச்சுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணாலும் ஈச்சாக வந்து ஒரு சிங்கிள் லைனாக அது கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ பாலிலைன் இதுதான் வந்து கன்வெர்ட் டு பாலிலைன். ஸோ நம்ம இதில் எல்லா ஆப்ஷனுமே பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஜாயின் வித் எடிட் வேர்டெக்ஸ் வித் ஸ்ப்ளைன். இது வந்து ஆக்சுவலாக பாலிலைன் கன்வெர்ட் ஆனதுனால இது இந்த ஆப்ஷன் காமிக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் வித் டேட்டா, எடிட் வேர்டெக்ஸ், கன்வெர்ட் டு பாலிலைன், ரிவர்ஸ், அண்டு இது எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம கன்வெர்ட் டு பாலிலைன் இருந்தால் இது கொடுத்தோன்னா அது பாலிலைனாக கன்வெர்ட் ஆச்சு. ஸோ அதனால தான் டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாலிலைன் எடிட் பண்ணுற அந்த ஆப்ஷன் உங்களுக்கு காமிச்சிது. ஓகேங்களா. ஸோ நம்ம எல்லா ஆப்ஷனுமே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேட்ச் எடிட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மாடிஃபை டேப்லேருந்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இங்கே ரிப்பனில் மாடிஃபைல எடிட் ஹேட்ச் போல் வந்துட்டு ஹேட்ச் எடிட்டை பண்ணலாம். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஹேட்சை க்ரியேட் பண்ணுறதுலேயே வந்து நம்ம பார்த்தோம். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணோன்னா அதுலேயே அந்த உங்களுக்கு வந்து அந்த அதுலேயே நம்ம எப்படி எடிட் பண்ணுறதும் பார்த்தோம் நம்ம ஆக்சுவலாக. ஓகேங்களா. ஸோ சப்போஸ் நம்ம இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹேட்ச். ஸோ இது ஹேட்ச் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து டேரெக்டாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நீங்கள் டேரெக்டாக டபுள் கிளிக் பண்ணியும் நீங்கள் இந்த பாக்ஸில் போய்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே க்ரியேட் பண்ண. அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் ஹேட்ச் எடிட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கேயே இந்த கமாண்ட் ஒரு டிஸ்பிளேல ஸோ கொடுத்தோன்னே இதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இது மாதிரி பாக்ஸ். இது வந்து சேம் ஆஸ் வந்து நம்ம இந்த ஆப்ஷனில் ஏற்கனவே வந்து பார்த்ததான் ஹேட்சில். அதாவது இங்கே நம்ம இந்த பாக்ஸில் பார்த்தோம் பாருங்க. ஸோ அதே ஆப்ஷன் தான். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் கலரோ இல்லாட்டி வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ண ஸ்கேலு, பேட்டர்னு, இல்லாட்டி ஆரிஜின் பண்ண எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது நம்ம இதில் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் செஷனில் அதாவது நம்மளுக்கு பார்த்த அந்த ஹேட்சை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அந்த பேட்டர்ன், ஸ்கேலு, ஆங்கிள், அப்புறம் இதில் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருந்தது, இந்த ஆப்ஷன்லாம் இதில் நிறைய இருந்தது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது உள்ளே போய் மாற்றிக்கலாம் நீங்கள் என்ன வேணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் ப்ரீவியஸ் உள்ள செஷன் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் அரேலையும் வந்து ஆல்ரெடி நம்ம அரே எப்படி க்ரியேட் பண்ணது பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அரே வந்து ஷார்ட்கட் செலக்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரெக்டாங்கிள் கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாக இது மாதிரி க்ரியேட் ஆகும். அதே வந்து சர்க்குலர் இதுவாக கொடுத்தீங்கன்னா இந்த போலர் கொடுத்தீங்கன்னா ஸோ இது மாதிரி க்ரியேட் ஆகும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதெல்லாம். ஸோ இது வந்து நீங்கள் எடிட் பண்ணணுன்னா அது நம்ம பார்த்தோம்.
ஸோ இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இது வந்து நீங்கள் இது வந்து எடிட் பண்ண, அதாவது மாடிஃபை பண்ண டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரியும் நீங்கள் எடிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அரே எடிட்னு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே வரும் உங்களுக்கு டிஸ்பிளேல. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். எனக்கு ரோஸ் வேணும், நம்பர் ஆஃப் ரோஸ் மாற்றணும்னா 5, இல்லாட்டி இது மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரோஸ் மாற்றணும், இல்லாட்டி வந்து வேறு இன்க்ரிமெண்ட் எலிவேஷன்ஸ் வேறு ஏதாவது மாற்றணும்னா, இல்லாட்டி ஸோ காலம்ஸ் மாற்றணும், எனக்கு டெக்ஸ்ட் மாற்றணும். ஸோ இது மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இல்லாட்டி நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு கூட ஸோ போனீங்கன்னா உங்களுக்கு அதே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் காமிக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து டேட்டா என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அரே கமாண்ட் பற்றி ப்ரீவியஸ் செஷன்லலாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து அரே எடிட். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு செஷனில் வந்து நம்ம என்னென்ன கமாண்ட் பார்த்தோம்னா பி எடிட், அப்புறம் ஸ்ப்ளைன் எடிட், அப்புறம் வந்து ஹேட்ச் எடிட், அரே எடிட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வேறு கமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம் மாடிஃபைல. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.